இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் பரணி. 8 ஒதுக்குறது அதிகரிக்கும் இல்லாம கூட நாங்க ஜெயிப்போம். ஏதாவது ஆச்சுன்னா விளையாட்டுல அதெல்லாம் பார்க்க முடியாது. விரக்தியின் உச்சத்தில் பரணி. என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். இயக்குனர் சங்கருடைய தயாரிப்பிலும் பாலாஜி சக்திவேல் இயக்கத்திலும் உருவான கல்லூரி திரைப்படம் தான் பரணி அறிமுகமான படம். கடைசியா மார்க் ஷீட் வாங்குறப்ப ஸ்கூல்ல பார்த்ததாண்டா ஆல்பிட்ட. அப்ப கூட நம்ம காலேஜ் சேர போறியான்னு கேட்டதுக்கு அவங்க ஐயாட்ட கேட்கணும்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. எப்படி மச்சான் முடியும்? நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. சமுத்திரக்கனியுடைய இயக்கத்தில் உருவான நாடோடிகள் படத்தின் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்ட பரணி அதற்கு பின்னாலே பல திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார். ஆத்தாடி பொண்ணு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டுடா உன் கால்ல. கர்ரா எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும்டா. என்னண்ணே நீங்க ஆடுக பேனா கீழே விட்டீங்க. உங்க முன்னாடி தானே இந்த சரக்கை இப்போ இந்த கிளாஸ்ல ஊத்துனேன். சரக்கும் குறைஞ்சிருக்கு, கிளாஸும் காலியா இருக்குண்ணே. எப்பொண்ணு சுடல, நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அம்மா சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி நீதான். உன்ட்ட இது எத்தனை தடவை சொல்றது? வித்தியாசமான படங்கள் பலவற்றில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பரணி அதை பற்றியும் கமல்ஹாசனோடு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். அன்பான வணக்கம். பரணி நடிக்க வந்தது திட்டமிட்டு நடந்ததா, தற்செயலாக நடந்ததா? தற்செயலாக நடந்தது சார். நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் 5வது படிக்கும் போதுலேருந்து கதை எழுதுகிற பழக்கம் உண்டு எனக்கு. 10 வயசுலேருந்து எழுதுகிற பழக்கம் உண்டு. தமிழ் புக்கில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். அப்போ டி ராஜேந்தர் சார் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும், படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் எப்படி எழுதி வச்சுருக்கான்னு தமிழ் புக்கில்னு எங்கள் அப்பா சாப்பிடும்போது குழம்பு கரண்டியை வச்சு அடித்தது எனக்கு இன்னமும் ஞாபகமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே தொட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் நிதர்சனமான ஒரு நல்ல கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ கல்லூரி படம் ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சங்கர் சார் ஆஃபீஸில் நம்ம அத்தை ஒருத்தவங்க ஆடிட்டராக இருந்தாங்க, ரேவதின்னு சொல்லி. அவங்க என்கிட்டயே கதையே சொல்லிக்கிட்டு இருக்கியேடா, நீ அங்கே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க அங்கே ஆஃபீஸில் சொக்கலிங்கம் சார்னு ஐயா இருந்தாங்க, அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ காதல் மிகப்பெரிய வெற்றி படம், எஸ்பி சேர்ஸுடைய மிகப்பெரிய வெற்றி படம். பாலாஜி சக்திவேல் சார் ரொம்ப பீக்கு. ஸோ அப்போ கல்லூரிக்கு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. நான் போகிறேன், கீழே சரியான க்ரௌடாக இருக்குது. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு தான் பாலாஜி சக்திவேல் இருக்காரு. நானும் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனராக அவர்கிட்ட சேர்ந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சின்ன இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு திருப்பி அப்படியே படிக்கட்டில் அப்படி இறங்குறேன். இறங்கும்போது எந்த ஒரு தம்பி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். மதுரைக்காரங்களாம் சும்மா வேஸ்டியா அப்படின்னு பேசிட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாரு. இந்த ஃப்ளோர்லேருந்து இப்படி இறங்கி வரும்போது எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. மறுபடியும் அண்ணே, நீங்கள் நடிக்கிறதுக்கு தான் ஆள் எடுக்கிறோம், அசிஸ்டன்ட் இல்லைன்றீங்க. நான் வந்துட்டேன். நீங்கள் மதுரைக்காரங்களாம் சும்மா வாய் வீரைங்க பேச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிண்டல் பண்ணணும்னு அவசியம் எதுக்கும் இல்லைண்ணே அப்படின்றேன். நீ இப்படி பேசுகிற, இப்போ என்ன தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்காமல். இல்லை இப்படி பேசக்கூடாதுல்ல, நீங்கள் மதுரைக்காரங்கன்னா அப்படி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ஆரம்பித்தது. அப்போ நீ நாளை அப்புறம் டைரக்ட் பண்ணும்போது நீ சொல்லிக் கொடுக்கணும்ல, ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கணும்ல, அதுக்கு நடிக்க தெரியணும்ல அப்படின்னு. அப்போ நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, அதை நடிச்சு காமி அப்படின்னாரு. இன்னும் உங்களுக்கு என்ன நடிக்கணும் அப்படின்ட்டு வாக்குவாதத்தில் நடித்தது. நான் இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறான். அவன் கோர்ட்டில் எப்படி பேசுவான்னு நான் நடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காதல் மன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. காதலித்த நான் ஒன்றும் விசித்திரமானதல்ல, காதல் ஒன்றும் விசித்திரமானதல்ல. காதலித்தேன் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். குற்றங்களை எல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று நினைப்பீர்கள். நிச்சயமாக இல்லை. என் காதலில் உண்மை உள்ளது. நான் பீர் குடித்ததில்லை, அவள் நினைவை குடித்திருக்கிறேன். உன் மடியில் படுக்க விரும்புகிறேன்ற மாதிரி இப்படி கொஞ்சம் ஒரு 10-15 பக்கத்துக்கு எழுதியிருந்தேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ ஹேண்டி கேமரா தான். இதை பேசுனது சிவகுமார் சார்.
இதை தெரியாமல் ஷூட் பண்ணது தாய்மானவர் சார், அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தாய்மானவர் சார், அவர் அசோசியேட் கோ டைரக்டர். இந்த ரூம் ஓப்பன் பண்ணால் பாலாஜி சார் இருக்காங்க. உடனே இது பண்ணிட்டு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது, ஹேண்டி கேமராவில் தெரியாது. போதுமா எல்லாம் பேசக்கூடாது பார்த்துங்க அப்படின்ட்டு நான் மறுபடியும் வந்து என்னுடைய பழைய டைரியை திருப்பி வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு படிக்கட்டில் இறங்குறேன். உடனே சார் வந்து தாய்மானவரனை போய் போட்டு காமிச்சு பாலாஜி சார்கிட்ட பார்த்துருப்பாங்க போல, நல்லா இருந்திருக்கும், அவனை இது பண்ணுங்கன்னொடனே மறுபடியும் கூப்பிட்றாங்க கீழே இருந்து, தம்பி இங்கே வாங்க அப்படின்னு. அண்ணே நல்லா இருக்கண்ணே அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ஸ்ரீகாந்த் நான் ஆஃபீஸ் பாய் அவங்க கூப்பிட்டு தண்ணி கொடுத்து உட்கார வச்சு, தம்பி நீங்கள் என்சிசிலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கண்ணே. ஏன் தெரியுமே அப்படின்ட்டு, சௌதான் வீசனா என்சிசி கேடரு, ஸோ சௌதான் வீசராம் அப்படின்னு பரேட் பண்ணி காமிக்கிறேன், ஷூட் பண்ணுறாங்க. அப்படி சரி தம்பி இருங்க அப்படின்ட்டு அதையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இப்படி 2-3 இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு வருடம் போகுது. தினசரி 10 பேர் வருவாங்க, இந்த கதாபாத்திரத்துக்கு நடிப்பாங்க. என்னட்டே ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, நானும் நடிப்பேன், அவங்களும் நடிப்பாங்க. இப்படியே கம்பேர் பண்ணி 1 வருடம் 1.25 வருடம். ஏன்னா அப்போ வந்து வெயில் படம் போய்கிட்டு இருக்கு. இம்சவேசன் 23ஆம் புலிகேசி ரிலீஸு, அப்புறம் வெயில் ரிலீஸு, அப்புறம் தான் இது அப்படியே போயிட்டு இருக்கு. போனால் ஒரு நாள் சிவாஜி ஷூட் போயிட்டு இருக்கிறதுலேருந்து லாரன்ஸ் மாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் வந்தார். உள்ளே வர்றாரு, வந்துட்டு சார் இருக்கார் அப்படின்னு. நான் பாட்டுக்கு வழக்கம் போல் அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிட்டு நம்ம பைத்தியக்கார மாதிரி நடப்போம்ல, கிட்ட மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேலே போனேன், ஆஃபீஸ் பாய் சரியாக மதிக்க மாட்டேறான், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறான். ஆஃபீஸ் பாய் வந்து வெளியிலலாம் போயிருக்காரு, யாரை சொல்கிறாரு? இந்த பையன் தாங்க இந்த படத்தில் செகண்ட் லீடாக பண்ணுறாப்புல அப்படின்றாங்க. அவர் உடனே கீழே வந்துட்டு, சார் வணக்கம் அப்படின்னாரு. அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு. நான் பாட்டுக்கு என்னென்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் நான் இதில் நடிக்கிறேன்றதே எனக்கு தெரியாது. இதுக்கிடையில் செலியண்ணை வந்து கேமராமேன் செலியண்ணை வந்து நான் விட்டு போடுவேன், அண்ணா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அப்போ வந்து ஆனந்த விடனில் அவர் எழுதிட்டு இருக்காரு, உலக சினிமா எழுதிட்டு இருக்காரு, இது எழுதிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் லேட்டாக எழுதிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன் பாருங்கள், என் டேட்டு பாருங்கள், உங்கள் டேட்டு இப்போ பாருங்கள், சைன் டீட்டா ப்ளஸ் சீட்டா கொச்சிங் டீட்டாலாம் நான் எப்பயும் எழுதிட்டேனே, நான் பாருங்கள் எல்லாம் ரைட்டு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ல. ஃபஸ்ட் நைட்டு சாப்பிட்டாங்களா? பாரு. இல்லைண்ணே அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டேல? இப்போ சொல்லு, பசி தாங்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறியா, சாப்பிட்டு நடிகர் ஆகிறியா? நல்ல ஒரு கம்பேரிசன். செல்லியண்ணே சொல்லி தான், இல்லைண்ணே நாம கொஞ்சம் சொகுசாக வளர்ந்தேன், பசி தாங்க முடியாதுண்ணே சரிட்டு எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து இது பண்ணி அப்படியே வந்தான்ட்டு நடிகர் ஆகிட்டேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறாரு சிவகங்கையில் ஆர்டிஎம் காலேஜில். போய் முதல் நாள் உட்காடுறோம். ரெகுலராக இந்த கேமராவில் எடுப்பாங்க, பயமே இல்லை, எல்லாம் பழகிட்டாங்க. பெரிய கேமரா லைட்டு கீட்டெலாம் செட் பண்ணி வச்ச உடனே சில்லுன்னு வேர்க்குது, ஊற்றுது. முன்னாடி ஒரு போர்டை வச்சிடுறாங்க, ஷேக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னு மிரள்றேன். பாலாஜி சார் வந்து, டேய் என்னடா ஆச்சு, நீ பயங்கரமா பண்ணுவீடா, உடைய நம்பிதாடா படம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி வச்சிருக்கிறடா, பக்கமாக எழுதி வச்சிருக்கடா அப்படின்னு. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு மாதிரி அடிக்கிறது இதாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது நீ ரெகுலராக நம்ம ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி நினச்சிக்க, இது அவனுக்கு எழுதி கொடுக்கடா அப்படின்ட்டு படைக்கிறது இளநீ குடிச்சு கூப்பிட்டு, ஏடா தம்பி போமா சார், போகலாம் சார் போகலாம் சார் அப்படின்ட்டு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். டக் அப்படின்ட்டு அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே ஒரு சிங்கிள் டேக் ஆகிட்டு அப்படி போயாச்சு. அப்புறம் என்ன செய்வார், திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட்டு சொல்லுவார். சொல்லிட்டு சார் நான் இப்படி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிடுவேன். ஷார்ட்டை சொன்ன உடனே சரிடா அப்படின்ட்டு நேராக போனோடனே அந்த ஏங்க நீங்கள் சொல்லுங்கங்க, அந்த அவன் பண்ணதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டுருவார். சார் ஆக்ஷன் சார் நான் பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது, டேக் ரெடி, உனக்கு தெரிஞ்சாதான் பண்ணிடலன்னா விடு அப்படின்ட்டு போயிடுவார். ஐயோ நம்ம தெரியணுன்றதுக்காக ஒன்று சடனாக க்ரியேட் பண்ணி ஒன்றை வச்சு இப்படி ஸ்கோர் பண்ணிட்டே, ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் ஏதோ பண்ணுறான் வைக்கிறான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வெளியே வந்த உடனே தேவி தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வெளியில் வரோம், வந்த உடனே அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் என்னுடைய கலைப்பயணத்துடைய ஆரம்ப புள்ளி. ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கும் சரி, என் குருநாதர் பாலாசக்திவேல் சார், சங்கர் சார், அடுத்து என்னை வளர்த்து விட்ட எங்கள் அண்ணன் சந்திரகனி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்னென்னா காதல் படம் வந்து பெரிய வெற்றி, என்னை இந்த ரோலுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரோல் நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள், அரசியல்வாதிகள், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பெரும் புள்ளிகளுடைய பசங்க அதை கேப்சர் பண்ண இருந்தாங்க. வெளில கத்திக்கிட்டே இருக்கான் பார்,
வந்தான் அப்படின்னு சொல்லி என்னை தீர்க்கமாக முடிவு பண்ணி இப்பயும் புல்லரிக்குது. என் குலசாமி புலாருடைய ஐயர்னாருக்கு அப்புறம் நான் ரெகுலராக வணங்குறது என் குருநாதர் பாலசக்திவேல் சார், சங்கர் சார் தான். பெரிய விஷயம் இல்லை சார், யார் சார் செய்வாங்க? அதே மாதிரி என் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் கலண்டு போகும்போதெல்லாம் நான் அங்கேயே தக்க வைக்கிறதுக்கு, என்னை மெருகேற்றுக்கிறதுக்கு நான் டெய்லி மெனக்கெடுவேன். அந்த உழைப்புக்கும் அந்த உண்மைக்கும் கிடைச்ச விஷயம் தான் அந்த கல்லூரி. கல்லூரி நடிக்கும்போது தமன்னா வந்து புதுமுகம். ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமன்னாவுக்கும் எனக்கு அப்போ தம்சன் தான் கூப்பிடுவோம். என்ன ரமேஷ்னு தான் கேரக்டர் பேர் தம்சன் தான் கூப்பிடுவோம். தம்ஸ் வந்து என்ன ஆகிப்போச்சு, ரவிபாலா தியேட்டர் சிவகங்கையில் ஷூட் பண்ண பொண்ணுங்கள்லாம் வரும். பசங்க பின்னாடி கேள்வி பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு ஷாட். அடித்து இழுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த படிக்கட்டு தியேட்டர் படிக்கட்டு இருக்கும்ல, இப்படி ஏறி போய் அடிக்கணும். ஒரு இதில் மிஸ் ஆகி டப்புன்னு தமன்னா ஷோல்டரில் அடிச்சிட்டேன். எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 5 ஆம்பளை பயலுக்கு 5 பொம்பளை பிள்ளைனா கூட தமன்னா மட்டும் அவங்க தனியாக கொஞ்சம் மெயின்டைன் ஆவாங்க. ஸோ அப்பையிலிருந்தே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கேடின்னு ஒரு படம் ஷூட் போயிருக்கு. ஸோ ஹாப்பி டேஸ்னு ஒரு படம் ஷூட் போயிருக்கு. இந்த படம் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது. ஆனால் அது ஷூட் போயிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. சார் பார்த்துட்டு டேய் அப்படின்றாரு. ஐயையோ! அப்படின்னு நான் பயந்து போய் நிற்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியான கூட்டம் பப்ளிக். சரி ஒன் மோர் போ அப்படின்ட்டாரு. போயிட்டு இது ஒன்றா இந்த இங்கேருந்து ஆர்டிஎம் காலேஜ் அந்த ரவிபாலா சிவகங்கை ரவிபாலா தியேட்டர்லேருந்து ஆர்டிஎம் காலேஜுக்கு ஷிஃப்டிங் ஆகிறதுக்குள்ளே காரில் உட்காந்து வரும்போது போச்சு அவ்வளோதான் சார் உன்னை தூக்க போகிறாரு அப்படின்ட்டு நான் எதுவுமே செய்யலையே, நான் என்ன பண்ணேன், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு நான் பதட்டத்திலே வரேன். வந்தால் சரி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காலேஜில் ஒரு ரூமில் தான் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தம்ஸ் வந்து சொல்லுது, ரமேஷ் சாரி நான் தான் மார்க்லேருந்து முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னுச்சு. இதான் தம்ஸ் நான் வேணும்னு அடிக்கலை, இல்லை திஸ் இஸ் மைக் மிஸ்டேக் அப்படின்னுச்சு. பா சந்தோஷம்டா அப்படின்ட்டு அப்புறம் பாலாஜி சார்ப்பா அதை பற்றி கேட்கவே இல்லை. இந்த 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 அஸ்டனர்ஸ் கூட பூராமே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த ஒரு 20 நிமிஷத்தை வந்து அங்கேருந்து இங்கே வர 10 நிமிஷத்தை வந்து டேய் பார்த்துக்க என்ன புது பையன் விரட்டலையே இருப்போம்ல. இப்போவுமே சரி சாரை பார்த்தோன்னா சக்குன்னு எந்திரிச்சிருவேன். குழந்த மாதிரி வந்து என்னை வளர்த்து செட் பண்ணாங்க. அதை வந்து கொஞ்சம் நல்ல குழந்தையாக மாற்றி விட்டது அண்ணன் சமுத்திரகனி. கல்லூரி படத்தினை படப்பிடிக்கும் போது சங்கரை எப்போ முதல்ல பார்த்தீங்க? இதே மாதிரி உட்காந்துருந்தார் சார் சாரு. பிரமிச்சு போயிட்டோம். சிவாஜி படம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 90 கோடி பட்ஜெட்டு, பெரிய பிரம்மாண்டமான படம். சாதாரணமாக பிளாஸ்டிக் சேர் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. சார் வர்றாரு அப்படின்னோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிங்கிள் டேக் போயிட்டே இருக்குது. 2-3 டேக் போயிட்டுருக்கு. ஒரு ஷாட் வந்து 2 எல்லாமே சிங்கிள் டேக் போயிட்டுருக்கு. ஒரு சீன் வந்து 2-3 ஷாட் ஆயிடுச்சு. சார் வந்து டேய் என்னடா அப்படின்னு, இல்லை சார் அப்படின்ட்டு சங்கர் சார் பேசுகிறேன். பாலாஜி அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, செம்ம நடிகன் அவன், நான் அவனை கண்ணு வச்சுட்டேன், அதனால தான் அவனுக்கு 2-3 டேக் அப்படின்னாரு. சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு. பெரிய பாராட்டு. பெரிய பாராட்டு. என்னுடைய திருமணத்துக்கு வந்து காலையில் வந்து அறிவழகன் சாருக்கு மேரேஜ், சங்கர் சாருக்கு அசிஸ்டண்ட். படம் ஷூட்டிங் 200 கோடி பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிஸி ஷெடியூல்டு. ஸோ அதில் திருப்பதிக்கு போய் காலையிலேயே போய் நைட்டு போய் காலையில் அவருடைய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு ஈவினிங் வந்து எம்ஆர்சியில் என்னுடைய மேரேஜுக்கு வந்துட்டார் சங்கர் சார். வந்து புக்கே கொடுத்து எனக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு. எனக்கான தேசிய விருது, எனக்கான மோட்சமே கிடைச்ச மாதிரி வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய பாக்கியசாலியான ஒரு ஃபீல். உண்மையாக சொல்லணும்னா நான் உண்மையிலே கொஞ்சம் லக்கும் கூட. எல்லாமே எனக்கு சிங்கிள் ஷாட்லேயே அமைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இருக்கணும்னு நினைப்பேன். டெடிக்கேஷன் தான் சார். அது அவர் கொடுத்த விஷயம். அதே மாதிரி சாரில் ஆஃபீஸுக்கு சங்கர் சார் ஆஃபீஸில் நிறைய வாசகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று நீ ஏமாற்றிக்கிறாத, நீ செய்கிற வேலை வந்து உனக்கு பிடிச்சிருக்கணும், திருப்தி அடையணும், தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அந்த செவிவழி செய்திகள், இந்த சார் இப்படி மெனக்கெடுவாங்க. அதே மாதிரி கமல் சார் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் கமல் சாரே சொல்லியிருந்தாங்க, பார்த்துங்க பட்ஜெட் ஏறிட்டு இருக்கும், ஒரு சைடு இந்த சைடு கையை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஆனால் சங்கர் சார் எதையுமே காமிச்சிக்கிறாம கூலாக இருப்பார். சார் சார் போடலாமா சார் அப்படின்வார். அதான் சங்கர் அப்படின்னு இவர் கமல் சாரே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தை வந்து அவர்கிட்ட கற்றுக்கலாம் சார். பிரம்மாண்டத்தோடைய உச்சம், மெனக்கெடலான ஒரு உழைப்பாளி. ஸோ அவரை மாதிரியான ஒரு மிகப்பெரிய தங்க மோதிரத்தில் நான் கொட்டு வாங்கினது நினச்சி அது வெறும் பாக்கியம் தான் சார். கல்லூரி படத்தில் அறிமுகமாக இருந்தால் கூட உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்த படம் நாடோடிகள் தான். கல்லூரி 100 நாள் ஓடுனதுனால நாடோடிகள் கிடச்சிச்சு. நாடோடிகள் அதை விட பெரிய வசூலை ஈட்டினதுனால கல்லூரி கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் கல்லூரி உலகமெங்கும் 200க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் ரிலீஸ் சங்கர் சார் பண்ணதுனால நாடோடிகள் வாய்ப்பு அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் கல்லூரி பார்த்துட்டு நம்மள மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா உடம்பை ஏற்றுறா அப்படின்ட்டு இருந்தார். நான் நல்லா 6 வேளை சாப்பாடு 55 கிலோ 72 கிலோ மாறினேன். 6 வேளை சாப்பாடு
நல்ல ஜிம் ஒர்க் அவுட்டு நல்ல கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் வெளியில குடுத்து வாங்க எல்லாத்தையுமே வந்து வாங்கி வாங்கி வசூல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்பு ஏத்தி வச்சிருந்தேன். மொத நாள் வந்து உதயத்தில ரிலீஸு. பாலாஜி சார் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே, "டேய்! என்ன என்ன வேரியேஷன்?" ஏன்னா அவரு இப்படி 55 கிலோல ஒரு ஒரு ஒல்லியா ஒரு 17 வயசு பையன பார்த்துட்டு, அடுத்து ஜஸ்ட் 1 1/2 இயர்ஸ்ல மறுபடியும் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரு. வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தோனே எப்படி கல்லூரியில வந்து தேவியல் கொடி தூக்கி பறக்க விட்டாங்களோ, அதே மாரி இதுல வந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. செம்ம ஆக்டிங் அப்படின்னு. அது எனக்கு 2வது படம் அந்த மாரி. அடுத்து 3வது படம் வந்து தூங்க நகரம். Cloud9 மூவிஸு. என்ன ஒண்ணு அது 60 நாள்ன்றது 100 நாள் ஆகி 1 வருஷம் ஆனதுனால, சில படம் தியேட்ரிக்கல் ஐ மீன் டேட்ஸ் மிஸ்ஸுனால நெறைய படங்கள் என்னால பண்ண முடியாம போயிருச்சு. அது ஒண்ணு வருத்தம். பட் இருந்தாலும் மொத 3 படமுமே 100 டேஸ் போனது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் தான். தூங்கா நகரத்தினால் நீங்கள் விட்ட படங்களில் மிக முக்கியமான படம் மைனா. இன்னும் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா விட்டுட்டோமேன்னு எல்லாரும் சொன்னாங்க, வருத்தப்பட்டேன். ஆனா நான் வந்து தீர்க்கமா எப்பவுமே அ அ தென்மேற்கு பருவக்காற்றும் அந்த டயத்துல தான் விட்டது. ம். நான் சிம்பிள் சார். எனக்குன்றது எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ம். இத்தனை கோடி பேர்ல ஒரு சில 1000 பேர் தான் நடிகர் ஆவாங்க. ஸோ அப்படி என்ன ஒரு சில 1000 பேர்ல நடிகராக்குனது சந்தோஷம். அந்த ஒரு சில 1000 பேர்ல சில 100 பேர் தான் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. ஜெயிப்பாங்க. ஸோ அந்த சில 100 பேர்ல என்னை எஸ்டாப்ளிஷ் ஆக்க வச்ச முருகனுக்கு எ எத குடுக்கணும், எத தடுக்கணுன்றது தெரியும். அதனால முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா பர்சனலா வந்து நான் படம் பார்த்துட்டு ரெட் ஜெயண்ட் ரிலீஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு படம். ரெட் ஜெயண்ட்டுடைய ஃபர்ஸ்ட்டு படம் ரிலீஸு. நான் வந்து சாருக்கு சொன்னேன். பிரபுசலம் சாருக்கு மதுரை கணேஷ் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு தீபாவளி. சார் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவர் சொன்னாரு, "பரணி இது நீங்க நடிச்சிருந்தா ஒரு பையன் நடிச்சிருந்த மாரி இருந்திருக்கும். நான் வந்து ஒரு ஆள வச்சு தான் என்னால முடிஞ்சுச்சு. அது எனக்கு ஒரு வருத்தம். ஆனா நீங்க நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னாரு. நான் நடிக்கிறேன்னு தானே சார் சொன்னேன் அப்படின்னேன். இப்பவும் சரி, இந்த பேட்டிய பார்க்கும்போது சரி, திருப்பி சார் இப்போ அங்கம்மாள் ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அ இந்த நாடோடிகள் பரணி பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. இந்த அங்கம்மாள் பரணி பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. இன்னமும் நான் அதே மாரி தான் இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவேன். அதே மாரி தான் சீனு ராமசாமி அண்ணனுக்கும் அதே தான் சொல்லிக்கிறணும். இப்பயும் ஒரு தென்மேற்கு பருவக்காற்று ரெடின்னா, நம்ம போய் நடிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் சார். எல்லாமே நம்மளே பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சிதறணும். நமக்கு முன்னாடி வந்த கலைஞர்களும், அவங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கான விதி அமைப்பு வரும்போது நிச்சயமா வரும்ன்ற கடவுள் நம்பிக்கை இருக்கு. சசிகுமாரோட 2, 3 படங்கள் பண்ணீங்கல்ல ஆமா தொடர்ந்து. சார். சசி சார் வந்து சார் வேற லெவல் சார் அவரு. ம். என்னன்னா ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. அவரு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. நாடோடிகள் சார். "டேய் தம்பி நீ தான்டா ஹீரோ" அப்படின்னு சொல்லுவாரு அண்ணன். "அண்ணே சும்மா அதான் சொல்லாதீங்கண்ணே." சமுத்திரக்கனி அண்ணன் சொல்லுவாரு இது மாரி. சீன் பை சீன் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சீன் பை சீன் எல்லாம் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோன்னுட்டு. அந்த காதுல அடி வாங்குனதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் அண்ணே லைட்டா ஹீரோ மாரி தெரியுது. தூக்கிட்டு ஓடுறது, வைக்கிறதெல்லாம். "டேய் போடா 40வது நாள் வந்து எதாவது பேசாதடா போடா போடா" அப்படின்றாரு. சரி. அப்புறமேட்டு 80வது நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது, "என்னடா அவ கனாவுன்றா, இவன் எரிச்சலா இருக்குன்றியான், நடுவுல சிக்குன நம்ம என்ன சிம்ப பயலா? எவனும் செய்ய வேணாம்டா செய்ய, நம்ம செய்யணும்." "அண்ணே சசி சார் பேச வேண்டியதா இருக்கும்னு நெனைக்கிறேண்ணே." பாருங்க. "டேய் இது உன் டயலாக் தான். நீ தான் பேசணும்." "என்னண்ணே சொல்றீங்க? இது டிசிஷன் நான் தான் எடுக்கிற மாரி இருக்கு. இது நீ தான் டிசிஷன் எடுக்கிற பேசு." "இல்லண்ணே இது ஹீரோ டயலாக்மா." "கொண்டே போயிருவேன் 80வது நாள் வந்து கேட்டு, நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம போடா" அப்படின்றாரு. என்னன்னா, நான் சசி அண்ணனுக்கு அவரு நல்லா பேசுறா, நல்லா பண்றா அப்படின்னு எனர்ஜி குடுக்குறாரு. நான் பேசுனா அத கிளாப் வாங்குவோம்னு தெரிஞ்சும், இந்தா நீ பண்றா அப்படின்ற எடுத்து குடுக்குற மனசு இருக்கு பாருங்க. அதான் சசிகுமார் அண்ணன். சூப்பர். இவரு வந்து பல பேருக்கு ஆள் குடுத்துருக்காரு. ம். பசங்க புரொடக்ஷன் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ணதா இருக்கட்டும் சரி, சுந்தரபாண்டியன் பண்ணதா இருக்கட்டும் சரி, Correct. கிடாரி பண்ணதா இருக்கட்டும், நல்ல கதைகள, நல்ல விஷயங்கள தேடி தேடி போய் தயாரிச்சு, தமிழ் சினிமாவுக்கு இவரு தலைமுறை பாலுமேந்திரா சாருக்கு புரொடக்ஷன் பண்ணதா இருக்கட்டும், கம்பெனி புரொடக்ஷன் மீண்டு வரணும். சசிகுமார் அண்ணன் மாதிரியான நல்ல மனசுக்காரங்க சினிமாவுல நிறைந்த பொருளாதாரத்தோட இருக்கணும்னு நான் முருகனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா, நல்ல மனுஷன் சார். ஆத்மார்த்தமான மனுஷன். ஜெயிக்கணும். நேத்து காலையில அங்கம்மாள் ரிலீஸு. ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு. "டேய் வாழ்த்துக்கள்றா" அப்படின்னு. 96 கோடி கலெக்ஷன். டூரிஸ்ட் ஃபேமிலி. அவரு நமக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்டான்னு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. சூப்பர். ஆனா, அண்ணன் நான் ஒரே வார்த்தை சொன்னேன். "அண்ணே அது மாரி நீங்க ரிலீஸ் பண்ணா நல்லாருக்கும்ண்ணே ட்ரெய்லரு. அனுப்பிச்சு விட்றா" அப்படின்னு. ஒரே அடுத்த செகண்ட் அனுப்பிச்சு விட்றான்னு உடனே வந்து டிசைன் பண்ணி போட்டு அடுத்த செகண்ட் வந்து போடுறாங்க. அவருடைய பிஸி ஷெட்யூலுக்கு அது தேவையில்ல.
96 கோடி ரூபா தியேட்ரிக்கல் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து எவ்வளோ இயக்குனர்கள் டச் பண்ணணும்னு நினைப்பாங்க, கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதை தாண்டி நம்மகிட்ட வந்து என்னைக்கு நாடோடிகள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எப்படி அண்ணன் பார்த்து, "என்னடா நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியாடா, எப்படிடா இருக்க?" அப்படின்னு கேட்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சிரிச்ச முகத்தோட எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு துன்பங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச பல விஷயம் இருந்தாலும், எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஜீரணிச்சுக்கிட்டு, நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வந்து நிற்கிறாருல்ல, அதை நம்ம பாடமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அச்சம் தவிர்னு ஒரு விஜய் டிவி ஷோ ஒன்று பண்ணேன். காற்றுல ஒரு பொம்மை அப்படியே காற்றுல பிடிச்சி நின்றுட்டே இருப்பேன். பரணி எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்பாருன்னு நினச்சி அவங்க உள்ளே போட்டாங்க. பட் என்னால் உள்ளே இருக்க முடியல. பரணி இருந்தால் உள்ளே எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கமல் சார் பேசுவார். அப்படி என்னதான் உங்களுக்கும் பரணிக்கும் பிரச்சனை சொல்லுங்க. உலகமே பிரச்சனைனே, இருக்கிற 14 பேர்த்தோடையுமே பிரச்சனை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.